अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे प्रगल्भा परमोदार परामोदा मनोमयी व्योमकेशी विमानस्था वज्रिणी वामकेश्वरी पंचमी पंचभूतेशी पंचतंचोपचारिणी शाश्वती शाश्वत ऐश्वर्या शर्मदा शंभुमोहिनी धरा धरतुता धन्या धर्मिणी धर्मवर्धिनी लोकातीता गुणातीता सर्वातीता समात्मिका बंधूक कुसुम प्रख्या बाला लीला विनोदिनी லோகத்துல மனுஷியால் சம்சாரத்துல கஷ்டப்படக்கூடியதான ஒரு நிலையை பார்த்து அவளுக்கு சாந்தியை கொடுக்கணும் எனக்கூடியதான ஒரு அபிப்பிராயத்துல இது ஏதாவது ஒரு ரூபாய் சொல்லணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் ஏற்பட்ட அம்பாள் தானே வாக்தேவதைகளை கூப்பிட்டு அந்த வாக்தேவதைகள் மந்திர ரகசியத்தை அறிந்து அந்த மந்திரங்களுடைய ரகசியமான அம்சத்தோட கூடிய நாமாக்களை எழுதணும்னு பிரேரேபணை பண்ணினேன். அதனால இந்த நாமாக்கள் வந்திருக்கு. அப்படிப்பட்டதான இந்த நாமாக்கள்ல நாம் பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்சசங்கோபச்சாரிணி எனக்கூடியதான நாமாக்களை பார்த்துன்றது. அதுல பஞ்சமி எனக்கூடியதான நாமாவானது விஸ்தாரமாக பார்த்தோம். பாஸ்கராயர் அதுக்கு அழகா பல அர்த்தங்களோட சேர்ந்து ஒரு அர்த்தத்தை சொன்னார். அதுல முக்கியமாக 5வது ஆதிலே எப்படி மனுஷன் பிறக்கிறான் அப்படிங்கிற அம்சத்தை சொன்னார். ஒரு மனுஷனானவன் மரணானந்தரம் மறுபடியும் எங்கெங்க போறான், அங்கெல்லாம் என்னென்ன அனுபவிக்கிறான், மறுபடியும் அவன் எப்படி திரும்பி வரான், மழை வழியாக திரும்பி வந்து அப்பா சரீரத்துல இருந்து அதற்கு பிறகு அதன் வழியாக மறுபடியும் அம்மா சரீரத்துக்கு சென்று அங்க 9 மாசமோ 10 மாசமோ இருந்து அதுக்கப்புறம் வெளியில வரான் எனக்கூடியதான அம்சங்கள்லாம் இந்த பஞ்சமி எனக்கூடியதான நாமாவல சொல்லப்படுறது அப்படின்னு. அதுக்கு பிறகு பஞ்சபூதேசி பஞ்சபூதங்களை பத்தி சொன்னோம். பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியா இருக்கிறோம், பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியா இருக்கிறவள்னு அர்த்தம் சொன்ன. பஞ்சபூதங்கள் எல்லோரும் அறிந்தது தான். இந்த பஞ்சபூதங்களும் மனுஷனுக்கு அத்தியந்தம் உபகாரகமா உள்ளது. இதுல ஏதாவது ஒண்ணு வேலை செய்யாத போனாலும் இவனுடைய வாழ்க்கையே இல்லாத போயிடும். சுகமா இருக்கிறது துன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு அப்புறம். பூமி இல்லைன்னா இவனுடைய கதை என்ன, ஜலம் இல்லைன்னா எப்படி இருப்பான் இவன், நெருப்பு இல்லைன்னு இவனால வாழவே முடியாது. வயத்துக்குள்ள ஜகராக்னி இருந்துட்டே இருக்கு. அது இருக்க தொட்டுத்தான் நீங்க சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாறு. அது இல்லாத போனா வேலை செய்யலைன்னா மனுஷன் பெட்டார்படும். காத்து இல்லைன்னாலும் அவனால வாழ முடியாது. ஆகாசம் இல்லாத போனா ஒரு செயலும் பண்ண முடியாது. இப்படி இந்த 5 பூதங்களோட இவன் நடுவுல வாழ்ந்துட்டா, அந்த 5 பூதங்களோட தான் இந்த சரீரமே ஏற்பட்டது. நம்ம சரீரம் இருக்கே, இந்த உடலானது 5 பூதங்களோட ஏற்பட்டது. ஜலம் ரத்தம் இதுக்குள்ள இருக்கு.
நெருப்பு ஜடராக்னி இருக்கு, பூமி தோல் மாம்சம். நீங்க உட்கொள்ளக்கூடியதான ஆகாரம் தான் மாம்சமாக ஆறது. அன்னமயம் நீதோமியமன ஆபோமய பிராணா தேஜோமயி வாக்குன்னு ஸ்ருதி சொல்றது. நம்ம உட்கொள்ளக்கூடியதான அன்னமானது அதனுடைய எசன்ஸ் மனசா மாறுறது. அதனுடைய சாதாரண பாகமானது அன்னமா மாம்சமாக ஆறுது. உபயோகம் இல்லாத பாகம் வெளியில போறது. இப்படி நீங்க சாப்பிடுற அன்னம் தான் இந்த மாம்சமாக ஆறுது. இப்படி இருக்க இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாக எப்பொழுதும் பஞ்சபூதங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அது மனுஷனுக்கு உதவி கொண்டே இருக்கணும்னு அவைகளை கட்டுப்படுத்தப்பட்டு இருக்க. ஆயால் பஞ்சபூதேசி பஞ்சசங்கியானாம் பூதானாம் பிருத்திவியாதீனாம் ஈசி யத்வா பஞ்சதா பூதா பஞ்ச பிரகாரா ஜாதா இதுவா. இல்லைன்னா 5 விதமாக இருக்காங்க. அம்பாளே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரககாரணியா இருக்க. உலகங்களை படைக்கிறது, உலகங்களை காப்பாத்துறது, உலகங்களை அழிக்கிறது, உலகங்களுக்குள்ள மனுஷியாளுக்கு அஜானத்தை உண்டுபடி அவங்களை உலக வாழ்க்கையில ஈடுபடும்படி பண்றதும், யாரு சாஸ்வதமாக இந்த வேதாந்தங்களை பார்த்து அம்பாடத்துல ஒரு பக்தியோட இருக்காளோ அவளுக்கு முக்தியை கொடுக்கிறது. ஆகையால் தான் தாமுபைகி மகாராஜ சரணம் பரமேஸ்வரி ஆராதிதா சைவ நிருணாம் போக ஸ்வர்க அபவர்கதா. அம்பாளை ஆராதனை பண்ணினா போகமும் கிடைக்கும், இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் எல்லா சுகங்களும் கிடைக்கும். அதோட மட்டுமல்லாமல் அபவர்க்கம் மோட்சமும் கொடுக்கும். ஆகையால் இத்தனையும் கொடுக்கிறாள். அப்படி பஞ்சபூதேசி. அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்களுக்கு பஞ்சபூதாத்மிகாவா பஞ்சரத்னாத்மிகாவா, பஞ்சபூதங்களாகவும் பஞ்சரத்னங்களாகவும் பூஜை பண்ணும் பொழுது ரத்னாம்பாக்காள்னு 5 பேரை சொன்னோம். அந்த 5 ஸ்வரூபமா அம்பாள்தான் இருக்க. அதுக்கப்புறம் வைஜெயன் தேமாலா ததீசி. பஞ்சரத்னங்களா இருக்கக்கூடியது வைஜெயந்தி மாலை. வைஜெயந்தின்னு ஒரு மாலைக்கு பேர். இந்த நவரத்னங்கள்லாம் ஒண்ணு பண்ணிக்கிற பார்த்தீங்களா, நவரத்ன மாலை. அதே மாதிரியே வைஜெயந்தி மாலைன்னு 5 ரத்னங்களோட செய்யப்பட்டதான மாலை. அந்த மாலை மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப இஷ்டம். அதே போலயே அந்த மாலாஸ்வரூபமா இருக்கா, அந்த மாலைக்கு அதிபதியா இருக்கா. பஞ்சரூபாதுயா மாலா வைஜெயந்தி கதாப்ருதா தாசா பூதஹேது சங்காதா பூதமாலா பவேத்விஜா பஞ்சரூபாதுயா மாலா வைஜெயந்தி கதாப்ருதா. இப்பதான் புதுசா ஜம்மாலஜிஸ்ட் ஒருத்தர் கிளம்பிடுக்க. ஏதோ ஒரு கல்ல நம்ம சரீரத்துல போட்டுட்டோம்னா அதனால நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறி போறதுங்கிற. பச்சை கல்லு போட்டோங்க, செவப்பல்ல போட்டோங்க, இந்த ராசிக்கு இந்த கல்லு அது ரைட்டா தப்பால நமக்கு வேண்டாம். வாங்கிக்கிறவா வாங்கிக்கிறா, விற்கிறவா விற்கிறா, நடுவுல நமக்கு என்ன? உமக்கு இஷ்டம் இருந்தா வாங்கிங்கோ, காசு இருந்தா வாங்கிங்கோ. அதுலயும் புது காசா இருக்கணும், பழைய காசு வாங்கிக்கிறாங்க. அதனால அத பத்தி நம்ம இப்ப பேச வேண்டியதில்லை. ஆனா இதனுடைய தத்துவம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இந்த கற்கள் இருக்க இவைகளுக்கெல்லாம் ஒரு விசேஷமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம உபயோகிக்கலாம். அதனால நம்ம நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடியதான இன்ப துன்பங்களை அதை மாத்திக்கொள்ளலாம்னு சொல்றா பார்த்தீங்களா, அது இங்க நடக்காது. அதை பத்தி வேதம் சொல்லல, சாஸ்திரம் சொல்லல. சாஸ்திரம் என்ன சொல்றது அது கொஞ்சம் பார்ப்போம். சாஸ்திரம் சொல்றது சில வியாதிகள் போறதுக்கு சிலது வச்சுக்கலாம். இந்த முத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த முத்தானது உடம்புல தொட்டுட்டே இருக்கணும். அந்த முத்தை போட்டுட்டோம்னா
இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய தோல்ல வரக்கூடியதான பலவிதமான வியாதிகளை கியூர் பண்ணலாம். அதனால முக்தா மாலைய போட்டு இருக்கணும், முத்து திரிகள் தரிக்கணும். அதே போலயே இந்த பச்சை இருக்க பட்சத்தில் ரொம்ப விலை ஜாஸ்தி மரகதம். இப்ப எல்லாம் மரகதம்னு சொல்றானே தவிர அந்த விக்கிரவ அம்மா பேரு மரகதமா இருக்கலாம், ஆனா விக்கிற கல்லு மட்டும் மரகதம் இல்லை. ஏன்னு சொன்னா மரகதம் நிஜமான மரகதம்னு பண்றதுக்கு வேதத்துல ஒரு டெஸ்ட் சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்க, ஒரு பாத்திரம் நிறைய பாலை விட்டு அந்த பாலுக்குள்ள ஒரு சின்ன மரகத கல்ல போட்டேடையானால் அந்த பால் முழுக்க பச்சையாயிடும். அந்த மரகத கல் உள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியப்படாது, முழுக்க கிரீன் ஆயிடும். மறுபடியும் அதை எடுத்துனா மறுபடியும் பழைய மாதிரி வெளுப்பாகணும். அப்படி பண்ணி காமிக்கிறாளோ முடியாது. ஏதோ மேஜிக் ஈஸிக் பண்ணி உங்க தலையில கல்ல கட்டணும்னு பண்ணி இருக்கலாமோ என்னமோ தெரியாதே தவிர அது போல கல்லானது கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இப்படிப்பட்டதான ஒரு கல்லு நமக்கு கிடைச்சதையானால் அதை நீங்க அணிந்துடையானால் இந்த மனுஷனுக்கு ரத்தத்துல வரக்கூடியதான வியாதிகள்லாம் இருக்கு பதில பிளட் கேன்சர் அது இது ஏதோ சொல்றாளே அவைகள்லாம் போயிடும்னு சொல்லுது. இதுக்குத்தான் சுப்பிரமணிய புஜங்கத்துல அபஸ்மாத குஷ்டக்ஷயார்த்த பிரமேக பிரமோத ஜ்வரோன்மாத உல்மாதி ரோக மகந்தா அப்படிப்பட்டதான ரோகங்கள்லாம் போயிடுமா. இதுக்கெல்லாம் வைத்தியக சாஸ்திரத்துல விசேஷமா சொல்லி இந்த 5 விதமாக இருக்கக்கூடியதான கற்கள் இருக்க, இந்த கற்கள்னால மாலையை போட்டு அதை பகவானுக்கு அணியும்படி பண்ண பகவானுக்கு போடும். அதை பார்த்ததுனாலேயே நமக்கு நன்மை ஏற்படும். நம்ம கண்கள்னால அவளை பார்த்தேன்னா அந்த கல்லுல இருந்து வரக்கூடியதான கிரணங்கள் நம்ம மேல பட்டு அதுவே க்ஷேமத்தை கொடுக்கும். அதுக்காக தான் பகவானுக்கு இந்த மாலையை போடுறது. பணக்கார ஆளா இருக்கிறவ போட்டுக்கலாம், யாரு யாரும் பகவானுக்கு தான் போடணும், மனுஷர்கள் போட்டுக்கிறது இல்லை, போட்டுக்கப்படாதுன்னு நிஷேதம் இல்லை. ஆனா கோயில்கள்ல இது கொடுத்து இதை போடும்படி பகவானுக்கு சாத்திரால இதுக்கு பிரயோஜனம் இவ்வளவுதான். இந்த கற்கள் பஞ்சரூபாசய மாலா 5 விதமா இருக்கக்கூடியதான மாலைய வைஜயந்தி கதாபிருதா சா பூதஹேது சங்காதா. இது பூதஹேது சங்காதா. பஞ்சபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், இந்த 5 பூதங்களுடைய கூடினது பூதமாலா பவேத்விஜா இது. அத்திர பஞ்சரூபா இது பதம் முக்தா. முக்தம்னா முக்தானா முத்து, மாணிக்யம் கருங்கல். அதுக்கப்புறம் மாணிக்க மரகதா இப்ப சொன்னேன். அதுக்கப்புறம் இந்திரநீலம், இந்த புளூ டைமண்ட் பத்தில அது ரொம்ப பத்திரமா இருக்கணும். நீலக்கல்லு போட்டுக்கிறமா மட்டும் பத்திரமா இருக்கு. சாஸ்திரமே சொல்றது அந்த கல்லுல தோஷம் இல்லாத கல்லா போட்டுங்கோங்கிறது. வேற கல்லுல தோஷம் இருந்தா அது ஒண்ணு அவ்வளவு தாக்கிடாது. நீலக்கல் ஒண்ணு, அதே மாதிரியே வைரம் ஒண்ணு. வைரத்திலையும் தோஷம் இல்லாம பார்த்து போட்டுக்கணும்னு சொல்றது அவ்வளவு. அதனால மரகத இந்திரநீல வஜ்ர சமான வர்ணாயி திவ்யா ஜகதே. இது எங்க இருக்கு? விஷ்ணு ரகசியேபி பிருத்திவியாம் நீலகம் ஞானம் அத்யோ முக்தா பலானிகா. பிருத்திவியாம் நீலகங்கா பூமி இருக்க, இந்த பூமியில நீலக்கல்லு கிடைக்கிறது, அதே போல வெள்ளக்கல்லும் கிடைக்கிறது. இந்த கல்லெல்லாம் எப்படி சார் உண்டாச்சு? சாதாரணமா நம்ம பாக்குற கல்லெல்லாம் சாதாரண கல்லா தானே இருக்க. இந்த டைமண்ட் எல்லாம் எப்படி வருது? அதை தனியா சொல்லி அந்த விஷ்ணு ரகசியம் எனக்கூடியதான கிரந்தத்துல பூகம்பம் வருதா? அந்த பூகம்பம் வரும் பொழுது இந்த செடிகள் அவைகள்லாம் அப்படியே பூமியில விழறதா? அது எப்படின்னு 80 மைல் 100 மைலுக்கு கீழே விழுமா பூகம்பம். அப்படி விழும் பொழுது அதுக்குள்ள போனதுன்னா அதுக்கு மேல மற்ற கற்கள்லாம் அது மேல விழுது. அவ்வளவு பிரஷா ஆகுது, அவ்வளவு வெயிட் அதுக்கு மேல வந்ததுன்னே. அப்ப என்னாச்சு அப்படின்னு நீங்க கேட்கலையானால் அது அப்படியே அழுத்தி அப்படியே பிரஷ் ஆயிடுது. அது இந்த வஜ்ரமா ஆறுது. இந்த வஜ்ரமும் மாணிக்கமும் வரக்கூடியதான ப்ராசஸ் வரக்கூடியதான வழி இப்படித்தான். எப்பாவது பூகம்பம் வந்தா அதற்கு பிறகு ஒரு 100 வருஷம்
அது ஆனப்புறம் இந்த வர்த்தங்கள் இந்த கற்கள்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் அந்த வஜ்ரத்தை உடைக்க முடியாது, வைரத்தை நீங்க உடைக்க முடியாது. அதே போலயே நீலமணியும் உடைக்கிறது கஷ்டம். அந்த ரெண்டு மனுஷனுக்கு அவ்வளவு நல்லது பண்றது. அதனால பிருதிவியாம் நீலகம் ஞானம் அத்தியா முக்தா பலானிச்சா. அத்தியா ஜலத்துல வந்த முத்து. சித்ரா நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரங்கள்ல அந்த முத்துச்சிப்பியானது அது ஒரு பிராணி. அது அந்த பிராணியினுடைய ஒரு பகுதி. அது ஜலத்துக்கு மேல வந்ததுமே மழை பெய்யும். மழை பெய்யுமே ஆனால் அந்த பிந்துக்கள் அதை அப்படியே தங்கி நிற்கும். அது கொஞ்ச நாளைக்கு முத்தாயிடுறதாம். அதான் ஒரிஜினல் முத்து. இப்பதான் நீங்க வாங்குறது பார்த்தேடா, இது ஹைதராபாத் பேரல் சொன்ன அது இது வாங்குறது பார்த்தேடா, அவைகள் கல்ச்சர் தயார் பண்ணினது. நிஜமான ஒரிஜினலா இருக்கக்கூடியதான ஜலத்திலிருந்து வந்த முத்து இல்ல. இந்த ஜலத்திலிருந்து வரக்கூடியதான முத்தானது இருக்குமையானால் அது சரீரத்தில் இருக்கக்கூடியதான வியாதியை போக்குறதுன்னு சொல்றான். அதனால பிருதிவியாம் அத்யோ முக்தா பலானிச்சா தேஜசா கௌஸ்துபோ ஜாதா. இந்த நெருப்புல இருந்து கௌஸ்துபமணி உண்டாயிருக்கா. அதே மாதிரி வாயோர் வைடூரியம் வைடூரியம்ங்கிற இது காத்தோட சேர்ந்து புஷ்கரா புஷ்பராகஸ்து வைஜயந்தியாரேரிமே. புஷ்கரா புஷ்பராகஸ்து இந்த ஆகாசத்துல இருந்து புஷ்பராகம் உண்டாயிருக்கு. இந்த அஞ்சும் கலந்தா இதுக்கு என்ன பேரு? வைஜெயந்தின்னு பேரு. புஷ்கரா புஷ்பராகஸ்து வைஜெயந்தியாரேரிமே அப்படின்னு நம்ம சாதாரணமாக ஏதோ நினைச்சிருக்கோம். பாஸ்கராயர் இந்த கற்களை பத்தி வேதத்துல எங்க சொல்லியிருக்க, நம்ம புராணங்கள்ல எங்க சொல்லியிருக்க, அதை தேடி கொண்டு வந்து போட்டிருக்காரு. இதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்ம இப்ப ஏதோ புதுசா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான் இல்ல, பழைய நாள்ல இருக்கு. இந்த பிளவர் தெரபிங்கிற அதுவும் முன்னால இருக்கு. ஸ்திரீகள்லாம் தலையில மல்லிப்பூ வச்சுக்கணும்னு சொன்னாலும் இல்லையோ, அதே போலயே மற்ற புஷ்பங்களும் வச்சுக்கணும்னு சொல்றாலும் இல்லையோ, அது எதற்கா? அந்த வாசனையானது அவளுக்கு சரீரத்தில் இருக்கிற வியாதியை போக்கடிக்கும். அதே போலயே பகவானுக்கு நீங்க புஷ்பத்தை போட்டீங்கன்னா அதை தொடரையிடோ இல்லையோ, அந்த வாசனை நிக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு, அதனால வியாதிகள் தான் போகும். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி நன்னா இருக்கணும் என்பதற்காகத்தான் இவங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்க. அதனால்தான் பகவானுக்கு புஷ்பங்களுக்காக மல்லிகா மாலதி ஜாதி சம்பக புன்னாக கல்லார முக்கிய சர்வத்து குசும மாலா சமர்ப்பயானி. எதுக்காக இதெல்லாம்? இந்த மாலையெல்லாம் பகவானுக்கு ஏன் சாத்துறேன்? இதை சாத்தினா அதை நீங்க சாத்துறதுக்கு அதை தொடரோ இல்லையா, அதனால உங்க சரீர சுத்தியாரு. துளசி வில்வம் வில்வ ஜலத்தினால பகவானுக்கு அபிஷேகம் பண்ண. அபிஷேகம் பண்ணவர் என்ன பண்றது? அந்த ஜலத்தை பிரசாதமா ஸ்வீகரிக்கிறவோ இல்லையா, அந்த வில்வன் நனைஞ்ச ஜலமும் அல்லது துளசி நனைஞ்ச ஜலமும் அது மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுக்க. கடைசியில் அவ என்ன பண்ணிருக்கா, இது மருந்துன்னு சொன்னா நீங்க வாங்கிக்க மாட்டேன், அதுல நம்பிக்கை இருக்காது. பக்தியா அப்படி சொன்னேன்னா அட்லீஸ்ட் போறதோ இல்லையோ உள்ள போட்டுமே, சௌக்கியமா இருக்கட்டுமே, அதோட மட்டும் இல்ல நிச்சயமா இல்லாதுன்னு சாப்பிடுவான். அதுக்காகத்தான் இவைகள்லாம் நம்ம மத்தத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம சொல்லல. இந்த ஆபரணங்கள் அணிங்கிறது அழகுக்கு மட்டும் இல்லை அப்படி. அதனால புஷ்பராகஸ்து வைஜயந்தியா ஹரேரிமே இது பஞ்சசங்கியா. அதுக்கப்புறம் இப்ப பஞ்சமி பஞ்சபூதேஷி அது வரைக்கும் ஆச்சு. பஞ்சசங்கோபச்சாரிணி, அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும், அம்பாளுக்கு உபச்சாரம் பண்ணணும்னு மனுஷனால நடக்காத காரியம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அன்னத்தை ஊட்டலாம். சின்ன குழந்தையா இருக்குன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் குழந்தைக்கு அன்னத்தை பசைஞ்சு வாயில விட்டு ஊட்டலாம். ஏன் அது கொஞ்சமா தான் சாப்பிடும். பெரியவாளுக்கு ஊட்ட முடியுமா? நடக்காத காரியம். இவாளுக்கே ஊட்ட முடியலன்னு பகவானுக்கு ஊட்ட முடியுமா? ஒருத்தர் அருணாச்சலேஸ்வரரை அவருக்கு வேண்டிட்டார், என் காரியமாச்சுன்னா உமக்கு வேஷ்டி தாக்கிறேன். காரியம் ஆயிடுச்சு. அவர் வேண்டிட்டதுனால ஆச்சோ அவர் பண்ணாரா இதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. அவர் வேண்டிட்டார், காரியமாச்சு. நேர போய் அருணாச்சலேஸ்வரர் அங்க இருக்க கோவில்ல பொருட்களை கேட்டார்.
நான் இப்படி வேண்டிட்டேன், காரியமாயிடுச்சு, இதுக்கு 9 வாங்கலாமா 10 வாங்கலாமா? யாருக்கு? அருணாச்சலேஸ்வரர். இந்த ஊர்ல அருணாச்சலேஸ்வரர்னா மலை சுவாமி, அந்த மலைக்கு ஓடும். எத்தனை வேஷ்டி வாங்கினா போறோம்? அப்ப மலைக்கு முழுக்க வேஷ்டி கட்டணும்னா நடக்காத காரியம் இல்லையா? அதே விதமாகத்தான் உலகத்தை படைச்ச அம்பாளுக்கு நீங்க கந்தம், தூபம், தீபம், நைவேத்தியம் இவை எல்லாம் கொடுக்கிறேன்னு எவ்வளவு கொடுக்கிறது? பிரளய காலத்துல உலகத்தையே விழுங்கிடுறா. எல்லா தத்துவங்களும் சிவாத்யவனி பரியந்தம் எல்லாத்தையும் விழுங்கக்கூடியதான அம்பாளுக்கு நான் நைவேத்தியம் பண்றேன்னு ஒரு லட்டு, ஒரு சக்கரை பொங்கல் கொஞ்சம், அதான் உங்க வீட்டுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் பண்றேன், மிச்சம் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் பண்ணிட்டு இதை நைவேத்தியம்னா சொன்னா போகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. ஆனா அம்பாளுக்கு நம்மளால பண்ண முடியாதுன்னு எப்படித்தான் நான் உபச்சாரங்கள் பண்றேன்? அம்பாள் சொன்னா உன்னால முடியாதுப்பா, ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் இது பண்றேன்னு ஒரு எண்ணம் இருந்தா போதும். அதனால பஞ்சசங்கியா உபச்சாரணி 96 உபச்சாரங்கள், 64 உபச்சாரங்கள், 32 உபச்சாரங்கள், ஷோடசோபச்சாரங்கள் 16 உபச்சாரங்கள், அதுவும் இல்லைன்னா பஞ்சோபச்சாரங்கள் 5 உபச்சாரங்கள் போதும். இந்த 5 உபச்சாரங்களும் மானசிகமா பண்ணினாலே போதும். அம்மா உனக்கு சந்தனத்தை சாத்துகிறே அப்படின்னு நினைச்சா போதும். ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடியதான் அம்பாளுக்கு சந்தனத்தை எங்க பூசுவே? அதே போல தூபமோ தீபமோ புஷ்பங்களோ ஒண்ணு முடியாது. இவைகள்லாம் மனசால நினைக்கும். ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறது எல்லாம் பிருதிவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹ சொன்ன போதும். அம்பாளுக்கு சந்தனத்தை கொடுத்தா போல நினைச்சுங்களேன். ஹம் ஆகாசாத்மனே புஷ்பம் கல்பயாமி நமஹ, எம் வாயுவாத்மனே தூபம் கல்பயாமி நமஹ. வாயா சொல்லுங்க. அம்பாள் என்னைக்கு இவனை கொடுக்கறான்னு நினைச்சானோ இல்லையா? போதுங்க. அவன் கொடுக்கறான்னு இல்லைன்னு இல்லை, கொடுக்கறான் நினைச்சதுனாலேயே போதும். உங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை தான் பாக்குறாரே பகவானை தவிர அவருக்கு கொடுக்கணும்னு அவர்கிட்டயே இருக்குன்னு இருக்கிற விவகாரங்கள்லாம் நம்மகிட்டயே இருக்கு, அது வேணும்னு ஏன் அவன் நினைக்கிற? உங்ககிட்ட இல்லாத பொருளை உனக்கு கொடுத்தா நன்னா இருக்குமே தவிர உங்கள்கிட்டயே இருக்கிற பொருளை நிறைய கொடுத்தா என்ன அர்த்தம்? உனக்கு 2 கண்ணு இருக்கு, ஏதோ ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்க, ஒரு 1000 கண்ணு உனக்கு கொடுத்தா உடம்பு முழுக்க எங்க வச்சுப்பட்டு அப்ப இந்திரன் ஆயிடும். வஸ்திரத்தை கட்டிக்கவே முடியாது, எங்க பார்த்தாலும் கண்ணா இருந்ததுன்னா அப்ப விவகாரம் என்ன? எது வேணுமோ அதுதான் கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுத்த பிரயோஜனம் இல்லை. லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஒவ்வொன்றும் வர வர என்ன ஆச்சுன்னா அதனுடைய பலமானது குறைஞ்சுட்டே இருக்கு. ஆகையால் சர்வமும் இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு நான் கொடுக்கிறேன் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருந்தா அதுவே போதும். அம்மாவுக்கு என்ன பண்ணணும்? காலம் அம்மா உனக்கு புஷ்பத்தை கொடுக்குறேன், புஷ்பத்தை சாத்துறேன், உனக்கு சந்தனத்தை கொடுக்குறேன், உனக்கு பூசுறேன், உனக்கு தூபத்தை ஏற்றி கேட்கிறேன், உனக்கு நைவேத்தியம் பண்றேன் நினைச்சுக்கோ. ஒவ்வொரு டிராப் ஜலத்தை விடுங்க போறோம். பிருதிவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹம், ஆகாசாத்மனே புஷ்பம் கல்பயாமி நமஹம், வாயுவாத்மனே தூபம் கல்பயாமி நமஹம், வன்யாத்மனே தீபம் கல்பயாமி நமஹம், அமிர்தாத்மனே அமிர்த நைவேத்தியம் கல்பயாமி நமஹ. போறோம். அம்மா சந்தோஷப்பட்டாலாம். ஏன்டா எனக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறது பார்த்தேடா குழந்தை, வேற ஒண்ணும் வேண்டாம். இதுதான் பஞ்சசங்கியா உபச்சாரணி. இந்த 5 சங்கியான உபச்சாரங்கள்னாலேயே திருப்தி அடைகிறவள். உமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இல்லை. மனுஷனுடைய ஸ்வரூபம் என்ன? அவனுக்கு திருப்தி வரதில்லை. ஆனா பகவான் என்ன பண்றார்? நீங்க கொஞ்சம் கொடுத்தாலும் திருப்தி அடைகிறார். இது அம்பாளுடைய ஸ்வரூபம். பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்சசங்கோபச்சாரிணி. இதுக்கப்புறம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல வரக்கூடியதான பேரெல்லாம் எந்தெந்த அக்ஷரத்துல ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு பேருக்கு எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு, இவைகள்லாம் சொல்லிட்டு ஒரு பரிபாஷா ஸ்லோகங்களை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அடுத்ததா இந்த ஸ்லோகம். குணகணரவிம் ககேசம் சதுர்ஹரந்தம் சதுர்திருடாமோதம் குணஹிருதி விபஜபவாது குருவர்க்கம் ஜனவசரணம் ஜடாந்தமிதி. இதெல்லாம் என்ன சொல்றது? இத்தனை அக்ஷரங்கள் இத்தனை நாமாக்களோட இருக்க அப்படிங்கிறத சொல்றது. அதே மாதிரி இங்க என்ன சொல்றது? குருவை ஸ்லோகப்படுது. குணகணரவின், அந்த குரு நடத்துல இருக்கக்கூடியதான குணங்கள்,
அந்த சூரியனானவன் உலகத்துக்கு எப்படி எல்லோருக்கும் ஒளியை கொடுக்கிறாரோ அப்படி குணங்கள்ல இந்த குரு நடத்துல இருக்கக்கூடியதான குணங்கள் அப்படி இருக்கிறது. குணகணரவின் ககேசம். ககன்னா கருத்மான், பட்சி. பட்சிக்கு ஈசனா இருக்கவன் கருத்மான். அந்த கருத்மான் என்ன பண்றாரு தெரியுமா? அவரை நினைச்சா போதும் பாம்பு கடி விஷயங்கள்லாம் போயிடும். லோகத்துல இருக்க எல்லோருக்கும் சகல க்ஷேமத்தையும் உண்டு பண்ணணுங்கிறதுக்காகவே தான் எல்லா காரியத்தை விட்டு மகாவிஷ்ணுக்கு சேவை பண்ணிட்டு இருக்க. ககேசம் சதுர்ஹரந்தம். நம்மகிட்ட இருக்கக்கூடியதான 4 விதமான பாபங்களை போக்குறவர். சதுர்துருடாமோதம். துருடாமோதம். நீங்க எதை பண்ணினாலும் அதோட சந்தோஷத்தை அடையிறார். சிஷ்யன் எதை பண்ணினாலும் அதனால சந்தோஷத்தை அடையிறவர் திருட ஆமோதம். சந்தோஷம், அது நல்ல சந்தோஷமாக எவ்வளவு சின்னது பண்ணினாலும் அதை எடுத்துக்கிற. நலங்கிற ஒரு குரங்கு, அந்த குரங்கானது என்ன பண்ணிட்டு வரத்தை பெற்றது, கல்ல பூமியில ஜலத்துல போட்டா அது முதக்கணும்னு மறந்து போயிடுத்து. அப்புறம் சாப்பிடுவான்னு சொன்னா சரியாயிடுத்து. எல்லா கடலையும் வச்சு ராமன் சேதுவை நிர்மாணம் பண்ணினார். சமுத்திரத்துக்கு மேல பாலத்தை கட்டினார். ஒரு பக்கத்துல அணில் ஒண்ணு பார்த்ததா, அடாடா கல்ல வெறுமன போட்டாரு, இந்த ஜனங்கள்லாம் போகும்பொழுது ஒரு கல்லு ஒன்னோட ஒண்ணு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா சமுத்திரத்தில் விழுந்துருவாரு, அது என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு அந்த கல்லுக்கு நடுவுல பிரிஞ்சு போகாம அதுக்குள்ள மண்ணை போடணும்னு நினைச்சுட்டு சமுத்திரத்துல நனைஞ்சு மறுபடியும் பூமியில அதை பொழந்து அதை உருண்டு அந்த மண்ணெல்லாம் மறுபடியும் 2 கல்லுக்கு நடுவுல விழணும்னு பார்த்ததான். அப்படி பண்ணிட்டே இருந்தா ராமன் பார்த்தார். அத பக்கத்துல வச்சு அதனுடைய முதுகுல தடவி கொடுத்தாராம். ஏன்னா இந்த சகாயம் மட்டும் இது போறாரு, அது நிஜமா சகாயமும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. இருந்தாலும் அந்த எண்ணம் இருக்க பார்த்தா அதான், அதை நம்ம நல்லா கவனிக்கிறோம். மனுஷனுக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம்? மனுஷனானவன் தனக்கு என்ன வருதுங்கிறதான் பாக்குறான். பகவான் உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை பாக்குறார். அவ்வளவு. அச்சாமீதி ஜெயா ததேவ விகிரம் மோட்சம் பிராப்தியதே. பகவானுக்கு பரமேஸ்வரனுக்கு பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம அப்படின்னு 8 நாமாக்களை சொல்லி 8 பில்வதலங்கள் போட்டேன்னா மோட்சத்தை கொடுக்கறதுக்கு, மோட்சத்துக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கிறாரா. அதுக்கு வேண்டியதான குருநாதர் உங்களுக்கு கொடுத்து ஞானம் வரும்படி மோட்சத்தை கொடுக்கிறார். அதுவே நான் அடிக்கிறேன்னு புஷ்பத்தினால போட்டு யாரோ அதை எரிச்சு விட்டார். மன்மதனானவன் பகவான அடிக்கணும்னு அரவிந்தமசோ கஞ்சு கஞ்சனவமீரிகா. தாமர புஷ்பத்தினாலையும் மல்லி புஷ்பத்தினாலையும் மா புஷ்பத்தினாலையும் அடிச்சானா பரமேஸ்வரன் மன்மதன். அவர் ஒண்ணும் இல்ல, மோனாதுக்கன்னா அப்படியே கொஞ்சம் திறந்தார். என்ன ஆச்சுன்னா இடமே இல்ல, தானா எரிச்சு போயிட்டார். அப்ப என்ன இச்சாபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா. உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான எண்ணத்தினால் மட்டும் சந்தோஷப்படுபவர் பகவான். சத்வாமி மம தெய்வதம் ததிதரோ நாம்னாயதே அப்படின்னு அவர் தான் பகவான். பகவான் நம்மளை அடிச்சு விடுவார், கண்ணை குத்தி விடுவார். சின்ன குழந்தைகள்லாம் பயமுறுத்துற பார்த்தா சாப்பிடாதுன்னா பகவான் உமாச்சி கண்ணை குத்தி விடுவார். இதான் கண்ணை கையில ஊசி வச்சுட்டு இருக்காரு பகவான். குழந்தை கண்ணை குத்தம் இருக்கா உங்க காரியம் பகவான் ராங் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கல. இந்த மொட்டை கடைதாச்சு போடுறது இப்படி எல்லாம் பண்றது பழைய நாள இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். பகவானுடைய தயார்த்தர ஹிருதயம். எப்பவும் நீங்க என்ன தப்பு பண்ண அபிஷே சுதுராச்சார பஜதேமாவன் அந்நியதாக எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அப்ப நீயே சரணம்னு சொல்லிலையானாலும் போதுமே. சாதுரேவ சமந்தவ்ய சம்யக்யவசிதோஹித. அவருக்கு மேல நல்லவன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு பகவான். அப்படிப்பட்டதான அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் சதுர்திருடா மோதம் குணிகிருதி விபஜ. குணங்கள் இருக்கக்கூடியதான சிஷ்யனுடைய இதயத்திற்குள் போய் அந்த குரு என்ன பண்ற, குணி கிருதி விபஜ குணம் இருக்கக்கூடியதான சிஷ்யன் இடத்துக்குள்ள போய் பவாத் குரு வர்க்கஞ்ச தான் மட்டுமல்ல குரு வர்க்கஞ்ச குருமண்டலத்தோட இங்க இருக்கும்படி பண்றார. நவச்சரணம் கரணம் பவித்ரம் விததம் புராணம். அந்த ரக்க
சரணம் சுக்ல சரணம் எனக்கூடியதான அந்த புதுசாக இருக்கக்கூடியதான சரணங்களை சொல்லி கதந்த விதி கதம் எட்டாயாம்பாச்சு அதை ஒழுங்கா நீங்க சொல்லிட்டு அதனால க்ஷேமத்தை அடையும்படி பண்றாரா அந்த குருவனுடைய சொரூபத்தை சொல்லி அதன் வழியாக இவாளுக்கு க்ஷேமத்தை ஏற்படணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த நாமாக்கள் சாஸ்வதி சாஸ்வத ஈஸ்வரியா சர்மதா சம்பு மோகினி. அம்பாள் எப்படி சொல்றா? சாஸ்வதி சஸ்வத் பௌன புண்ணியம் மறுபடியும் மறுபடியும் தத்துவம் வந்தினி புனப்புனா அபியசியமானா இத்தியர்த்தா. தினந்தோறும் அம்பாளுடைய நாமாக்களை சொல்லணும். சொல்ல முடியலேன்னு வச்சுங்களா அஷ்டமியம் நவம்யாம் சதுர்த்தியாம் தினந்தோறும் சொல்ல முடியலன்னாலும் அஷ்டமி நவமி சதுர்தசி இந்த நாட்கள்ல அம்பாளுடைய நாமாவை சொல்லணும். பௌன புண்ணியம் மறுபடியும் மறுபடியும் சொல்ல சொல்ல என்ன புனப்புனரபியசியமானா அந்த நாமாக்களை சொல்லிட்டே இருந்தாலே உங்களுடைய பாபத்தை எல்லாம் குறைச்சு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பாள். அதனால அம்பாள் எப்பொழுதும் இருக்கிறவள். அடுத்தது நித்யாவா சாஸ்வதமாக இப்போ உலகம் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால இருந்த தத்துவம் உலகம் அழிந்த பிறகும் இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். ஒண்ணும் இல்லாதான அபாவத்திலிருந்து பாவம் வராது. மண் இருந்தாதான் குடம் வருமே தவிர மண் இல்லாம குடம் வருமா? தங்கம் இல்லாம ஆபரணம் வருமா? நூல் இல்லாமல் வேஷ்டி வருமா? ஏதாவது முன்பொருள் இருந்தா தான் அதுல இருந்து இன்னொன்னு வரும். எந்த பொருளை தயார் பண்ணணும் ரா மெட்டீரியல் வேணுமா இல்லையா? அதே போல இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் எது? அம்பாள் தானே உலகமா மாறினார், தானே உலகத்தை படைச்சார். எந்த ஒரு பொருள் பண்ணணுமையானால் அதுக்கு ரா மெட்டீரியல் வேணும். அதே மாதிரியே படைக்கிறவன் ஒருத்தன் வேணும். அந்த படைக்கிறவனுக்கு எப்படி படைக்கிறதுன்னு தெரியணும். அதை படைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஆக்சுவலா அதை செய்யணும். அபரோட்ச ஞான சிகீர்ஷா கிருதி மத்தம் இத்தனை இருந்தா தான் நடக்கும். ஆனா விவகாரம் என்ன? எல்லாம் அம்பாடுதலுக்கு. யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ. சோ எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ஏதோ சொல்லு பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்படின்னு சொல்றா இல்லையா? அதே விதமாக அத்தனையும் அங்க இருக்கு. கிரியா ரூபமா இருக்கா, ஞான ரூபமா இருக்கா, பரிபிரமண ரூபமா இருக்கா. சென்ட்ரிபியூகல் பவர்னு சொல்றல அதுதான் பரிபிரமண சக்தியாவும் அம்பாள் இருக்கா. அப்படி அத்தனை பதார்த்தமா இருக்கக்கூடியதான அம்பாள் உலகங்கள்லாம் படையறதுக்கு முன்னாலேயே இருந்தார். உமக்கு காலமானது சூரியன் சந்திரன் வந்த பிறகுதான் உங்களுக்கு டைம் கான்செப்டே வந்திருக்கு. பூமியை படைச்ச பிறகுதான், ஆகாசத்தை படைச்ச பிறகுதான் இது நார்த்து இது வெஸ்ட்ங்க. சூரியன் உண்டாகிறதுக்கு முன்னால எது சவுத்து சார், எது நார்த்து ஈஸ்ட், சூரியனே உண்டாகிய எப்படி சொல்வேன்? இவைகள்லாம் படைக்கிறதுக்கு தேசத்தையோ காலத்தையோ திக்கையோ மற்ற எல்லாம் தயார் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். அது தயாராகிறதுக்கு முன்னால இருந்தாலோ இல்லையா? ஏகமேவ அத்விதீயம் சதேவ சௌம்ய இதமக்ர ஆசீத். இவைகள்லாம் உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே இருந்த. இந்த உலகங்கள்லாம் அழிச்ச பிறகும் அந்த அம்மா இருக்கா. ஏன்னா அழிக்கிறவன் ஒருத்தர் இருக்கணுமா இல்லையோ? நம்ம தான் தினந்தோறும் அழிச்சுட்டு இருக்கோமா? அன்னத்தை சமைச்ச பிறகு இதெல்லாம் உள்ள தள்ளிட்டே இருக்கும். ஸோ அன்னம் ஆன பிறகு அதை சமைச்ச பிறகும் சாப்பிட்ட பிறகும் நீங்க இருக்கணும் இல்லையா? அப்ப விவகாரம் என்ன? ஒன்று பண்றதுக்கு முன்னாலேயும் நீங்க இருக்க, சமைச்சது சாப்பிட்ட பிறகும் நீங்க இருக்க. அதே போலயே அம்பாளுக்கு உலகமே அன்னம். இந்த உலகங்கள்லாம் உண்டு பண்றதுக்கு முன்னாலே அம்பாள் இருக்கா. உலகத்தை அழித்த பிறகு உட்கொண்ட பிறகும் அம்பாள் இருக்கா. அதனால அம்பாள் எப்படி சொல்லணும்? நித்தியம், எப்பொழுதும் இருந்திருக்க, இல்லாத சமயமே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். திரயாணாம் தேவானாம் திருமணஜனிதானாம் தவசிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோரியா விரச்சிதா ததாஹி சத்பாதோத்வஹன மணிபீடஸ்ய நிகடே ரிதாக்கேதே சஸ்வத். சாஸ்வதிங்கிறதுக்கா சஸ்வத் கரோத்தம் சமகுதா. எப்பொழுதும் அம்பாள் உலகத்தை படைச்ச பிறகு அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக பெரிய பெரிய ஜனங்கள்லாம் சுட்டி பண்ணினா அவள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுடைய போஸ்ட் நினைச்சுட்டு இருக்கான். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காள். ததாஹி ஏதே ஸ்திதா கேதே சஸ்வத் முகுடித்த கரோத்தம் சமகுதா.
தலையில கை கூப்பிட்டு அம்பாளுக்கு நிக்கிற அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களுக்கும் மேல ஒரு சக்தி ஸ்வரூபம் இருக்கு அப்படிங்கிறது சொல்றத சஸ்வத் சாஸ்வதஸ்து துருவோ நித்யா இத்யமரஹ தேசாம் சித்தி சாஸ்வதி நேதரேஷாம் வேதம் சொல்றது. தேசாம் சித்தி சாஸ்வதி நேதரேஷாம் அப்படின்னு சுத்தி சொல்றது. இது சாஸ்வதம் நித்தியம் ஐஸ்வர்யம் யஸ்யா. அம்பாளுடைய ஐஸ்வர்யம் என்ன? நித்தியம். மற்றவர்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அனித்தியம். இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அம்பாளை தினமும் தியானம் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு ஐஸ்வர்யம் இருந்துட்டு காசு வரது போகும். சஞ்சலம் மனசு ஒண்ணு சஞ்சலம், காசு ஒண்ணு சஞ்சலம் இருக்கும் போகும். நம்மகிட்ட நிறைய காசு இருக்கு, 1000 ரூபாய் நோட்டா சொன்னோம். இன்னைக்கு வெறும் பேப்பர் தான், பிரயோஜனம் இல்லை. என்ன சொன்னேன், அதுக்கு வேல்யூ போயிடுதுன்னு. இது விவகாரங்கள் நீங்க கொடுத்ததுனாலதான் அது போயிடுது. அது இல்லைன்னு சொன்னா போயிடுது. அதே மாதிரியே லோகத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் வேல்யூ இல்லாம போயிடலாம். நன்மை கவனிச்சு நமக்கு இது வேணும் அது வேணும்னு வாங்கியிருக்கு. கொஞ்ச நாளுமே அது சரியா இல்லைன்னு தூக்கி போட்டுறோம். இப்ப யாராவது எங்க இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கு, உங்க வீட்டுல கொஞ்சம் வைக்கிறேன், நீங்க பாத்துக்கிறேன், என்ன பண்ண போறேன்? பெரிய அந்த வால்வ் எல்லாம் இருக்கக்கூடியதான ரேடியோ, வாழைக்க அளவுக்கு வால்வ் இருக்குது. அதை வச்சுங்க அதெல்லாம் வாங்கி தரேன், வச்சுக்கோ, நீங்க பத்திரமா வச்சுக்கோ, நல்லா இருக்குமே, பாக்குறதுக்கு அழகா இருக்கு, அதெல்லாம் நான் பாலிஷ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா என்ன பண்றேன்? அது குப்பை தூக்கி போடுறேன். ஒரு காலத்துல இதை காசு கொடுத்து வாங்கினோம். என்ன சுவாமி, அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ ஆனது அந்தந்த சந்தர்ப்பத்துல நீங்க கொடுத்ததுனால வேல்யூ இருந்தது. ஆனா மனுஷனுடைய உயிருக்கு வேல்யூ ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பாரு. அதே மாதிரி அம்பாளுடைய ஸ்வரூபப்படி சாஸ்வத ஈஸ்வரியா, சாஸ்வதி சாஸ்வத ஈஸ்வரியா, இந்த நாம இப்படி இருக்க சாஸ்வதமான ஐஸ்வர்யம், கொஞ்சம் நஞ்சம் இல்லாத ஐஸ்வர்யம் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். சாஸ்வதமாகவும் இருக்கா, முக்காலத்திலையும் இருக்க. முக்காலத்திலையும் இருக்காங்கிறதுக்கு அம்பாள் முக்காலத்திலையும் இருக்கா, மீதி பேர் எல்லாமே போயிட்டாங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க. சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜரா மிருத்யுஹரணி விபத்யந்தே விஸ்வே விதி சகமுகாத்யாதிவிஷதா. பிரம்மதேவர் என்ன, இந்திரன் என்ன, இவர்களா என்ன, எல்லாரும் அமிர்தத்தை பதிக்கினவா, நம்ம மாதிரி இல்லை. அப்பப்ப மரணம் வந்துடுமோங்கிறதுக்காக, மரணம் வராம இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணினா, பார்க்கடலை கடைஞ்சு அதுல விஷம் வந்தா பரமேஸ்வரன் நீங்க எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டு ரொம்ப தானம் பண்ண பிறகு கடைசியில என்ன பண்ணினா, அமிர்தம் வந்ததுன்னா எல்லோரும் சாப்பிட்டார். ஏண்டா நேரம் பிராணம் போகக்கூடாதுன்னு. பிராணம் போகாதுன்னு இருந்தாலும் டாக்டர் சொல்றா ஒன்னும் ஆகாது, நீங்க சேஃபா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, எல்லா பேராமீட்டர்ஸும் நீட்டா இருக்கு, விஷம் காட்டுறது பாருங்க. இருந்தாலும் இவருக்கு உள்ளூர பயம் இருக்கு, போகணுமா பிராணம் கேட்டு அங்கிருந்து காசு வரணும், இங்க இருந்து காசு வரணும், பையனுக்கு சொல்ல வேண்டியது, ஆத்துக்காரிக்கு சொல்லிட்டு போறோம், என்ன ஆகுமோ என்ன ஒன்னும் ஆகுதுன்னு. நாளைக்கு திரும்பி வர போறோம், அவ்வளவு சீக்கிரமா போக போறேன் கிடையாது. இருந்தாலும் இவனுக்கு இன்னும் உள்ள ஒரு பயம் இருக்கா இல்லையா? இதேதான் சார் தேவதைகள். அமிர்தத்தை பருகினாலும் பிராணம் போயிடுதுன்னா என்ன பண்றது அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்க ஆத்துக்காரர் இருக்காம கராளம் எக்வேளம் கபலிதவத காலகலனா ஆலாகல விஷம், அது வரும் பொழுதே எல்லாத்தையும் எரிச்சுட்டே வருது. ஏதோ மீதி எல்லாம் ஏதோ மருந்து கொடுத்து அது கொடுத்து ஏதோ கொஞ்சம் குறைக்கலாம், ஏதோ பண்ணலாம், எல்லாத்துக்கும் மருந்து வந்து இருக்குன்னு சொல்ற ரைட். இது மருந்து கொடுக்கிற அவகாசம் கூட இல்லை, வரும் பொழுதே எல்லாத்தையும் எரிச்சுட்டே வருதான். கராளம் எக்வேளம் அதை சாப்பிட்டாரு. கபலிதவதா ஏதோ தீபாவளி மருந்து சாப்பிடுறா போல எல்லாம் அப்படியே விழுது. ஆனா அதை ஒண்ணு அப்படியே விழுங்கிடலாம், அது காரமா இருக்குமா இல்லையா? அதே மாதிரியே விழுங்கிட்டாங்க. கபலிதவதா காலகலனா நகம்போஸ்தன் மூலம், அது ஏதோ பரமேஸ்வரன் பண்ண ஒரு பெரிய பீட்டுன்னு நினைக்காதீங்கம்மா. அவஜன நீ காட்டந்த மகிமா, உங்க காதுல காதோல போட்டிருக்கீல அதனுடைய மகிமை. அது என்ன பண்றதுன்னு, இது எப்பொழுதும் நான் இருக்கேன்னா அதனால பரமேஸ்வரனுடைய தெரியத்தால பிராணம் போகப்படாதுன்னு காப்பாத்துறதான்.
இப்படி அந்த நீங்க அணிஞ்ச காதோலுக்கே இவ்வளவு மதிப்பு இருக்குமையானால், அதை நினைச்ச பக்தனுக்குமே ஐஸ்வர்யம் வறுமையானால், அப்ப உங்களை பத்தி பேசணுமா? சாஸ்வதி சாஸ்வத ஐஸ்வர்யா. அதே மாதிரி சாஸ்வத ஐஸ்வர்யா சொன்னோம். நித்தியம் ஐஸ்வர்யம் எஸ்யா. இங்க கொஞ்சம் ஒரு விளையாட்டு இருக்கு. சாஸ்வதி சாஸ்வத ஐஸ்வர்யா நீங்க என்ன பண்ணிருக்க? சாஸ்வதி ஒண்ணு, சாஸ்வத ஐஸ்வர்யா ரெண்டாவது இருக்குன்னா சாஸ்வதீச அஸ்வத ஐஸ்வர்யான்னு பிரிங்க. எப்படி? சாஸ்வத சாஸ்வதம்னாலும் சாஸ்வதினாலும் ஒண்ணுதான். சாஸ்வதா. அப்புறம் ஈ ஒண்ணு நிக்கிறதோ இல்லையா? அதனால ஈஷா ரெண்டு. அதுக்கப்புறம் அஸ்வதா ஐஸ்வர்யா. இப்படி பிரிச்சிருக்க. இப்ப பிரிச்சதுனால என்ன வந்ததுன்னு, சஸ்வத் எப்பொழுதும் இருக்கா போகிறதான, அதுக்கப்புறம் அதுக்கு சஸ்வதமாக இருக்கா போகிறதான ஈஸ்வரர்கள். யாரு ஈஸ்வரர்கள்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன். அப்படி ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் 5 பேர். பஞ்ச பிரேதாசனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி சொன்னேன் போன வாரம். இந்த 5 பேருக்கும் அவளுடைய சக்தியை எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு காரியம் பண்ண முடியாது. பிரேதஸ்வரூபமா இருக்க. அவளுடைய பவர்ஸ வித்ரா பண்ணிட்டா. வித்ரா பண்ணினா என்ன ஆச்சு? தன்னிடத்திலேயே இல்லாம இருக்கு. பவர்ஸ் எல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணியாச்சு. அப்படி அந்த அம்மா சாஸ்வதீஷா ஆயிட்டா. அது இவ என்ன அஸ்வதாள். அஸ்வம்னா குதிரை. குதிரை என்ன பண்றது? தேரை இழுக்கிறது. அதே போல அம்பாள் உட்கார்ந்து இருக்கக்கூடியதான மஞ்சம் இருக்க, அதுக்கு வாகனங்களா இருக்கு. சாஸ்வத அஸ்வதா. இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யங்களை உடையவள். இது எத்தனை ஜன்மா நீங்க படிச்சா இப்படி இந்த அர்த்தம் வரும்னு தெரியும். அது வாக்தேவனுடைய சொல். இது முழுக்க ஓமை மரீன் கிரீம் எனக்கூடியதான 4 பீஜங்களை இதுக்குள்ள ரகசியமா. அதனாலதான் இதுக்கு இந்த 4 பீஜங்கள் சொல்றோமோ இல்லையா? இதுக்கு மந்திர வீரியம் வருது. மந்திரத்துக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. பூஜை பண்ணும் பொழுது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாமாவுக்கும் ஓமை மறைன்னு சொல்லணும். சொல்லாத போனா என்ன சார் ஆச்சு? ஒண்ணும் இல்ல, அது வேலை செய்யாது. அவ்வளவு அதுக்கு பவர் இல்லாம ஒவ்வொரு ஓமை மறைன்னு சொல்றேன். இந்த மந்திர வீரியம் இருக்கு. சாஸ்வதி சாஸ்வத ஐஸ்வர்ய இந்த நாமாக்குள்ள ரகசியமாக இருக்கு. இப்ப அது பாருங்க. எத்வா ஈகார பிரஸ்லேஷேனா. ஈகாரத்தை பிரிச்சு சாஸ்வதிங்கிற இடத்துல சாஸ்வதா பிளஸ் ஈகார பிரஸ்லேஷேன ஈஷா சாஸ்வதா ஈஷா. அடுத்த நாமா இருக்கிற எடுத்துட்டார். ஈஷா ஜெகதீஷா பஞ்ச பிரேதா தேஷு அஸ்வதா அஸ்வத்வம் வாகனத்துவம் ஏன தாதுசம் ஐஸ்வர்யம் எஸ்யா. அப்படிப்பட்டதான மகான்களே பிரம்மதேவரோ விஷ்ணுவோ பரமேஸ்வரனோ பிரம்மாவோ அத்தனை பேரும் அம்பாளுக்கு வாகனமா இருக்கா. அப்படின்னு வாகனம்னு சொன்னா ஏதோ அவளை எடுத்துன்னு போகக்கூடியதான காருன்னு நினைக்கப்படாது. வாகனம்னா அவ கொடுத்ததான ஆజ్ఞைய இவ நிறைவேற்றி கொண்டு இருக்கா. அதான் வாகனத்துக்கா. போன போறார் வர்றத வாகனம். டிரைவர்னாலோ இல்ல காருனாலோ என்ன பண்றது? அது வாகனமா இருக்குது. என்ன பண்றது? கிளம்பி போன போறார், இருன்னா இருக்க. பழைய நாள்ல இது இன்னொரு மனுஷன் டிரைவ் பண்ற மாதிரி இல்லாமலேயே செல்ஃபா ஆட்டோமேட்டிக் ரன்னிங் விஷயங்கள்லாம் இருந்தது. புஷ்பக விமானம்னு ஒண்ணு. அந்த விமானம் எப்படின்னு அது 10 பேர் ஏறினா அது கரெக்டா இருக்கும். 15 பேர் என்ன தானா எக்ஸ்பேண்ட் ஆகுமா. 1000 பேர் ஏறினா தானா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி இருக்கு. அதுல சென்ட்ரலா ஒரு இடம் தான் இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்தவன் போகும் இருள். எல்லாரும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் போகும்பா ஒருத்தன் இருப்பான். அதனால அது நடக்காது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்தவா அவ இப்போ கிளம்புன்னு சொன்னா போயிட்டு இருக்க. பெட்ரோல் எல்லாம் போட வேண்டாம். நாளைக்கு வரைக்கும் தான் 500 ரூபாய் வாங்கிப்பான் பெட்ரோல் பங்க். அதுக்கப்புறம் வாங்க மாட்டான். அந்த பெட்ரோல் போடவே வேண்டாமா. அதுக்கெல்லாம் சாஸ்வதமாக இருந்துட்டே இருக்கும். அப்படி இதெல்லாம் மனசால் நினைச்சு பார்த்தீரோ நீங்க?
கண்டு பண்ணக்க முடியுமா நம்மளால? அப்படி இருந்தது. அத தபஸுனால கண்டுபிடிச்சு குபேரன் வாங்கிட்டான். அந்த இத ராவணன் அவருடைய தம்பி, குபேரனுடைய தம்பி ராவணன் கதுன்றத என்ன பண்ணினா அடி அடிச்சான், கொண்டு வந்துட்டான். அவர் பார்த்தா தொலையிட்டு எங்கே போறது, கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டோமே அப்படின்னு விட்டார். ஏன்னா அவர் எங்கேயும் வெளியில போறது இல்ல, வெறுமனக்காரருக்கு அட்லீஸ்ட் உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு அப்படி சொல்றதுதான். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி மனுஷாளுக்கு ஒரு ஐஸ்வர்யம்னு அந்த அந்த ஐஸ்வர்யங்கள் எந்தெந்த விதமாக இருந்ததுன்னு பார்க்கணும். இதுதான் ஐஸ்வர்யம். நிறைய கோடி கோடி ரூபாய் இருக்கும், சொந்த வீடு இருக்காது. எவ்வளவோ இருக்கும், ஒரு காடு இருக்காது. இது ஐஸ்வர்யம். அந்த ஜாதகத்துல சுக்கிரனுடைய ஸ்தானம் நன்னா இருக்கமையானால் இவைகள்லாம் இருக்கும். அதனால அந்த ஐஸ்வர்யம் யாருன்னு அம்பாளுடைய பாத தூளி விழுந்தா போதும். அந்த சர்வசக்தி ஸ்வரூபடியா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய கடக்கன் பார்வன் இருந்தா போதும், அத்தனை ஐஸ்வர்யங்களும் பவானித்வம் தாசே மகிவிதர திருஷ்டிம் சகருணா இது ஸ்தோதும் வாஞ்சன் கதையதே பவானித்வம் இதியா பவானித்வம் தாசே. அம்மா பவானி, துவம் தாசே, உனக்கு தாசனா இருக்கேன்னா நீ எனக்கு மகிவிதர திருஷ்டிம் சகருணா. நான் இது வேணும் அது வேணும் காசு வேணும் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கலேம்மா. மகி திருஷ்டிம் விதரடா விதரா. உன்னுடைய கண்கட கடகன் பார்வையை என் மேல விடுதான். எப்படி பார்த்துதானே காலம் எழுந்து தூங்குற பரியந்த கண்ணால ஏதோ ஒண்ணு பார்க்கலாம். அந்த பார்க்கறது என்ன பாவங்களேங்கிற மகி விதர திருஷ்டிம் சகருணா. இதனால உங்களுக்கு நஷ்டம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு லாபம் இருக்கு, உங்களுக்கு ஒரு நீங்க ஏதோ ஒண்ணு பார்த்திருக்கலாம். ஏதோ குப்பையும் சவரையும் பார்க்கறது என்ன பாருங்களேங்கிற பார்த்துக்கலையானால் அப்பவே அண்ணமா என்ன பண்ணாடா, கதையதே பவானி பவானித்வம்னு சொன்னானோ இந்த நினைச்சுண்டு சதைவத்வம் திசதி தஸ்மை திசதி நிகதாயுஜ்ய பதவி. அம்பாண்டிய சாயுஜ்யத்தை கொடுக்குற முகுந்த பிரம்மேந்திர குட்டமகுட்ட நீராஜித பதம். பிரம்மா விஷ்ணு ருத்ரா அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ண முடியுதான யோக்கியதையை கொடுக்கிறாள். அப்படி சாஸ்வத ஐஸ்வர்யா, சாஸ்வதி சாஸ்வத ஐஸ்வர்யா, சாஸ்வத ஈசாஸ்வத ஐஸ்வர்யா. அப்படி இது இப்படின்னு பிரிச்சு படிக்க வேண்டாம் நீங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு, இங்கதான் மந்திர வீரியம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். அதே போலயே நம்ம பூஜை பண்ணும் பொழுதோ ஜபம் பண்ணும் பொழுதோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம முதல்ல ஓமாய் தெரிவித்து மனசுல சொல்லிக்கலாம். அதே போல சாஸ்திரம் சொல்றதுக்கு முன்னால ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சொல்லிட்டு ஸ்ரீரக்ஷகரராஜல்யா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ சிவா சிவசக்திய ரூபணி லலிதாம்பிகா ஓம் அப்படின்னு முடிச்சு. அப்படி முடிச்சதையானால் இந்த மந்திர வீரியங்களா அதுக்குள்ளவர் அப்படிங்கிற ஒரு ரகசியமான அம்சத்தை இதோட சொல்லியிருக்க. அப்புறம் மேல பார்த்து அஸ்வத்வம் வாகனத்துவம் ஏன தாதுஷம் ஐஸ்வர்யம் யஸ்யாஹ பஞ்ச பிரேதாசனாரூடா இது பலிதார்த்தா. கடைசியில கிடைச்சதான அர்த்தம் என்ன? சர்ம சுகம் தத்தே. அடுத்தது சர்மதா. அம்பாளுக்கு என்ன பேரு? சர்மதா. ஐஸ்வர்யம் நிறைய அரட்டும் சுவாமி. ஐஸ்வர்யம் எவ்வளவு இருந்தாலும் காசு எவ்வளவு இருந்தாலும் மனசு நிம்மதி வேணும், சுகம் வரும். அதனால நிறைய ரூபாய் நோட்டா இருக்கு, ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியாது. சாப்பிட்டா யமதர்மராஜா சொப்னத்துல வருவான்னு சொல்லியிருக்காரு டாக்டர். சாப்பிட விடா, ஒரு பழமும் நீங்க சாப்பிடக்கூடாது. பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழம் கூட சாப்பிடக்கூடாது. என்ன பழம் சாப்பிடலாம்? பப்பாளி பழம் சாப்பிடலாம். பசுமாடு கொடுத்தா அதுவும் சாப்பிட மாட்டேங்குது. அதான் உங்க ஐஸ்வர்யம். நான் என்ன பண்றது? ஜென்மாந்தத்தை பண்ணினதான பாக்கியம் ஒண்ணு பண்ண முடியாது. அது மாதிரி இவைகள்லாம் இருந்து பிரயோஜனம் இல்ல, இவன் அனுபவிக்கும். அந்த அனுபவிக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும், சுகம் இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும் வாழ்க்கையில. அந்த நிம்மதி கொடுக்கிறவளங்க அதான் சர்மதா. பேர் வச்சுக்கிற ராஜகோபால சர்மா, வெங்கடேஸ்வர சர்மா, ஸ்ரீகிருஷ்ண சர்மா அப்படின்னு வச்சுப்பார். அந்த சர்மான்னு வச்சிருந்தா என்ன அர்த்தம்? திருப்தி அடைஞ்சவன், சந்தோஷமா இருக்கிறவன். அந்த அந்தனர்கள்லாம் அவ பேர் வைக்கும் பொழுது சர்மான்னு வச்சுக்கிறாள என்ன? அந்த திருப்தி இருக்கிறவன் அர்த்தம்.
பிராமணனுக்கு காசுனால போகிற உயர்வு இல்ல, அவனுடைய உயர்வு படிப்புனாலையும் உலகத்துக்கு சகாயம் பண்றதுனாலையும். தினந்தோறும் காலம்பரம் வந்து அக்னிய சத்தம் மேதாம் பிரதாம் ஸ்ரத்தாம் இவைகளும் குடும்பம் அக்னியை நமஸ்காரம் பண்றேன். லோகமெல்லாம் க்ஷேமா இருக்கும்படி அனுகிரகம் பண்ணுங்க. 10 பேர் நினைக்கணும் உலகமெல்லாம் சௌக்கியமா இருக்கணும், உலகமெல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு. அந்த நினைப்பு இல்லாதனால்தானே இவன் ஒருத்தனத்தை அழிச்சுக்கிறான். அந்த மனுஷனுடைய மனசுல எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாதனால்தான் இன்னைக்கு மிலிட்டன்ட் ஆரம்பிச்சிருக்கான். முதல்ல இருந்து இந்த குழந்தைகளுக்கு எப்படி நம்ம சொல்லி தரணும், எல்லோரும் சௌக்கியமா இருக்கலாம், அப்பதான் நீ சௌக்கியமா இருக்கும். அவங்க பொண்ணுக்கு நான் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஆகையால் இவாளுக்கு என்ன வேணும், அந்த திருப்தி ஆனந்தம், எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் எனக்குடையதான எண்ணம் உடையவனுக்கு கர்மா. உலகத்தை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வீரம் இருக்க பட்சத்துல அவனுக்கு வருமானு பேரு. அதான் கத்திரியா இருந்துச்சு. உலகத்துல இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யத்தை ரகசியமாக காப்பாற்றணும். அதனாலதான் அவனுக்கு குப்தான்னு பேரு. வைத்தியாளுக்கு என்ன பேரு? குப்தான்னு பேரு. மற்றவர்களுக்கு தாசம்னு பேரு. இப்படி அந்தந்த பேருக்குள்ளேயே அவளுடைய மனசுலயும் அவளுடைய குணங்களையும் விட்டு அதுக்கு தகுந்தா போல பேருக்கு. இப்ப அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? சர்மதா எல்லோருக்கும் மனசாந்தியை கொடுக்க, சௌக்கியத்தை கொடுக்க. இதெல்லாம் வேணும். காசு இருக்கட்டும், ஐஸ்வர்யம் அது வேண்டாம்னு சொல்லல. முன்னாலதானே இப்ப வைஜெயந்தி பாலையை பத்தி சொன்னேன், நீங்க வாங்கிப்போ வேண்டாம்னு சொல்லல. ஆனா என்ன வேணும், நிறைய ஆபரணங்கள் இருக்கு சார், 100 200 சவரன்கள் சார், வெளியில போட்டு போக முடியலன்னா என்ன லாபம் சொல்லுங்க பார்த்தா. எல்லாம் எங்க இருக்குன்னா பேங்க் லாக்கர்ல இருக்கு. அது இருக்கோ இல்லையோ யாரு இருக்கு, நம்ம கிட்ட ரசீது அவ்வளவுதான். திறந்து போய் பார்த்ததுக்கு தானே அதோடைய விவகாரம் தெரியும். ஏன் சொல்ல வந்தேன்னா, ஏன்னா கையில இல்லாத போல எதுவும் பிரயோஜனம் இல்லைங்கிறது அர்த்தம். புத்துகஸ்தாஜயா வித்யா பரஹஸ்தம் தனம் காரியகாலே சமாயாதே நதா வித்யா நதனம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நான் பார்த்து சொல்றேன் இப்படின்னா இது லாபம் இல்ல, பக்கன்னு சொல்லிடும். எல்லாம் உங்களுக்கு ரெடியா இருக்கணும். அதான் படிச்சவனுக்கு அழகு. அது அங்க இருக்கு இங்க இருக்கு நான் பாக்குறேன், கம்ப்யூட்டரை திறந்து அதை வச்சு அதை ஏதோ பார்த்து பிரயோஜனம் இல்லை. இந்த ஹியூமன் பிரெயின் இருக்க இந்த கம்ப்யூட்டர் எதை கேட்டாலும் எங்க இருக்குன்னு எடுத்து சொல்லணும், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லலாம். அதே மாதிரி காசு கையில இருக்கிறான், ஏடிஎம்ல இருந்தா வர பார்த்துருக்குமா, கையில தான் காசு இருக்கு. புஸ்தகஸ்தாஜயா வித்யா பரஹஸ்தஞ்சய தனம். இன்னொருத்தருக்கிட்ட காசு கொடுத்தோம்னா வருமோ வராதோ தெரியாது, அப்படி வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வருங்கிற அது போட்டோம். அதே மாதிரி இல்லாமல் உங்களுக்கு மனசாந்தியை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாள். சர்மதா சர்ம சுகம் தத்தே. அதுக்கப்புறம் சம்பு மோகினி. அம்பாள் என்ன பண்ணினா பரமேஸ்வரனையே தன்னை மோகிக்கும்படி பண்ணிவிட்டாளாம். எப்படி உலகத்தை யாரும் அவருடைய ஒரு தபஸை கலைக்க முடியாததான நிலையில பரமேஸ்வரன் இருந்த பொழுதும் மன்மதனே நேரா வந்து அவருடைய மனசை கலைக்கிறதுக்காக முயற்சி பண்ணின போதிலும் அசையாத இருந்த பரமேஸ்வரனை தனக்கு வசமாக்கி கொண்டா பார்த்தேன். சம்பு மோகினி விகாரஹே தௌசதி விக்ரியந்தே ஏகம் நதேகம் சிந்தகேவ தீரா. உலகத்துல 10 பக்கத்துலயும் உங்களை புடுங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்படி இழுத்து இருக்கக்கூடியதான போர்சஸ் நடுவுல உங்களை இருந்தாலும் அதை ஒன்னும் பண்ணாம அப்படியே சாஸ்வதமா மனசை அசையாம இருக்கக்கூடியதான் உயர்ந்தவன். அப்படி இருந்தால் எங்க பரமேஸ்வரன். ஆனா என்ன பண்ணினா அம்பாளை ஒரு தடவை பார்த்தா சார், அவ்வளவுதான். அடுத்ததான் தபசு வேண்டாம், இன்னொரு தடவை பார்த்த போல வந்துட்டேன். அப்படி சம்பு மோகினி சம்பாவயதி பவதேவா சம்பு. பரமேஸ்வரனுக்கு பல பேர்கள் உண்டு. அதுல சம்புங்கிற ஒரு பேரானது ரொம்ப வசதியான பேர். அவரை நினைத்த மாத்திரத்தினால உங்களுக்கு நன்மை ஏற்படுறது. சம்பவதி சம்பாவயதி, அவரை நினைத்தால் உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் அவரை நிதந்திரவாதி துப்பிரத்திய வியாக்கரணம். அது சத்ய மோகினி திவா சம்பு மோகயதி திவா சம்பு மோகினி. இப்படி பரமேஸ்வரனையே மோகிக்கும்படி பண்ணினவள் அம்பாள். ஆயா
அம்பாளுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். அதனால சகல க்ஷேமத்தையும் அடைவோம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததா பஞ்சபூதங்களை சொன்னேன்னா பஞ்சபூதஸ்வரூபமா அம்பாளுக்கு தரா தரசுதா தன்யா தர்மினி தர்மவர்த்தினி அப்படின்னு அம்பாளை நினைச்சு அவங்களுக்கு தர்மம் வளரும்படி பண்ணணும்னு சொல்லக்கூடியதான நாமாக்கள் விசேஷமாக இருக்கு. இந்த நாமாக்கள் அடுத்த புதன்கிழமைக்கு பார்ப்போம்.